HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718-800-999. இன்னும் சில வினாடிகளில் எமது செய்திகளை நீங்கள் கேட்கலாம். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் AM தாஜ். 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் திட்டத்திற்கு நியமன கடிதங்களை வழங்கும் நடைமுறை ஆரம்பமாகியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாகும் இடங்களில் நாளை உணவு மற்றும் மருந்து விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. நாளாந்தம் 10,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளும் ஆற்றல் உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. முத்தையா முரளிதரனின் 800 பட விவகாரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 14 வயது சிறுமி COVID-19க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மூலக்கூற்றை வடிவமைத்துள்ளார். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் மத்தியிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒரு தொகுதி பயிலுநர்களுக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. முதல் கட்டத்தின் கீழ் 34,818 பேர் நியமனம் பெறுகிறார்கள். இந்த பயிலுநர்களின் ஆற்றல்கள் மற்றும் விருப்பத் தேர்வுகளுக்கு அமைய தெரிவு செய்யப்பட்ட 25 துறைகளில் பயிற்சிகள் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளன. தேசிய தொழிற்பயிற்சி மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி அதிகார சபையினூடாக பயிற்சிகள் அளிக்கப்படும். பயிற்சி காலத்தில் மாதாந்தம் 22,500 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். 1 லட்சம் வேலைவாய்ப்புகள் என்ற திட்டத்தின் கீழ் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் எண்ணக்கருவில் இந்த திட்டம் உதித்ததாகும். இலங்கையை வறுமையற்ற தேசமாக கட்டியெழுப்பும் நோக்கத்துடன் திட்டம் அமலாகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டு இன்று கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன்போது ரிசாத் பதியுதீனை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்தார். எனினும் பிணை மனுவு தொடர்பான சமர்ப்பணங்களை 23ஆம் தேதிக்கு முன்னர் மேற்கொள்ளுமாறு நீதவான் பணித்தார். பிணை தொடர்பான உத்தரவு எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என நீதவான் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் சமயத்தில் அரச பஸ் வண்டிகளில் வாக்காளர்களை ஏற்றிச் சென்றதன் மூலம் 95 லட்சம் ரூபாய் வரையிலான அரச பணத்தை துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என ரிசாத் பதியுதீன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனை நீதிமன்றத்துக்கு ஏற்றிச் சென்ற வாகனம் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு அருகில் கொண்டு செல்லப்பட்டமை தொடர்பில் விசாரிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை நீதவான் பிரியந்த லியனகே இது பற்றி விசாரித்தறியுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ்மா அதிபரை பணித்துள்ளார். நாட்டில் உள்ள 19 போலீஸ் பிரிவுகளில் தொடர்ந்தும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாகிறது. இதற்கப்பால் களுத்துறை மாவட்டத்தின் மதுகம பிரதேசத்தில் 3 கிராமங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் SSP அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பு போலீஸ் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு கண்டி நெடுஞ்சாலையில் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமலாகும் இடங்களில் பொது போக்குவரத்து வாகனங்கள் தரித்துச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்தகைய இடங்களில் வாகனங்களில் பயணிகளை ஏற்றி இறக்கவும் கூடாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நீர்கொழும்பு நெடுஞ்சாலையில் கந்தான தொடக்கம் ஜாயல வரையிலான பகுதியில் வாகனங்களை நிறுத்துவதற்கும் பயணிகளை ஏற்றிறக்குவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாகும் இடங்களில் நாளை உணவு மற்றும் மருந்து விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. இவை காலை 8 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை திறந்திருக்கும் என கோவிட்-19 பரவலை தடுப்பதற்கான செயற்பாட்டு நிலையம் அறிவித்துள்ளது. நாளொன்றில் சுமார் 1000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளும் ஆற்றல் உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. கோவிட்-19 தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் தொற்றாளர்களை விரைவாக இனம் காண்பது இதன் நோக்கம் என சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்று 9800க்கும் மேலான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஹேரத் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. உயிர்த்தனியார் தாக்குதல் பற்றிய புலனாய்வு தகவல்களை ஆயிரக்கணக்கானோர் முன்கூட்டி அறிந்திருக்கலாம் என அரசு புலனாய்வு செய்யும் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஏப்ரல் 11ஆம் தேதி அளவில் சுமார் 15,000 பேர் தகவல்களை அறிந்திருக்கக்கூடிய சாத்தியம் உள்ளது என திரு ஜெயவர்தன கூறினார். அவர் உயிர்த்தனியார் தாக்குதல் பற்றி விசாரிக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன்னிலையில் இன்று சாட்சியம் அளித்தார். ஷாரான் ஹாஷிம் நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதுதீனின் சகோதரர் ரியாஜ் பதுதீன் உதவி செய்தல் என்பது அரசியல் தாக்கம் செலுத்தும் விடயம் என்பதை தாம் அன்றே கூறியதாக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன கூறினார். இது இன்று உறுதியாவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் ஒருநாள் சேவையூடாக தேசிய அடையாள அட்டை பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்கள் தொடர்பில் அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேதியின் நேரமும் ஒதுக்கிக் கொண்ட விண்ணப்பதாரிகள் தத்தமது விண்ணப்பங்களை கிராம உத்தியோகத்திடமோ பிரதேச செயலகத்திடமோ சமர்ப்பிக்கலாம் என திணைக்களம் அறிவித்துள்ளது. HDFC வங்கியிடமிருந்து முக்கிய அறிவித்தல். HDFC வங்கியில் இந்த மாதம் நீங்கள் ஆரம்பிக்கின்ற நிலையான வைப்புகளுக்கு பிரம்மாண்டமான வட்டி. வைப்பு பணத்திற்கேற்ப விசேட வட்டி வீதம், அரச வங்கி போன்ற பாதுகாப்பு. இப்போது அழையுங்கள் 0718 800 999. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் பணியாளர்கள் தமது ஒருநாள் சம்பளத்தை இடுகம கோவிட்-19 நிதியத்திற்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர். சபையைச் சேர்ந்த 7,500 பணியாளர்கள் பங்களிப்பு நல்கியிருக்கின்றனர். இதன் மூலம் திரட்டப்பட்ட 1.5 கோடி ரூபாவுக்கு உரிய காசோலை பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் கையளிக்கப்பட்டது. இது தொடர்பான நிகழ்ச்சி இன்று அலர் மாளிகையில் இடம்பெற்றது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை நிலவும் ஆளணி பற்றாக்குறையை நீக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். கிளிநொச்சி ஆதார வைத்தியசாலையில் அவசர தேவையாக காணப்படும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சையின் பிரிவினையும் உருவாக்குமாறு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். வடமாகாண சுகாதாரத்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி எஸ் ஸ்ரீதரன் ஆகியோரை அவர் சந்தித்தார். இந்த சந்திப்பில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் பேசப்பட்டன. உலகச் செய்திகள். பிரேசில் இஸ்லாமிய கடும் போக்குவாதிகளாக சந்தேகிக்கப்படும் நபர்களை போலீசார் சோதனையிட்டுள்ளார்கள். கடந்த வெள்ளிக்கிழமை நடுவீதியில் ஆசிரியர் ஒருவர் சிதச்சேதம் செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து சோதனைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இந்த படுகொலை தொடர்பில் விசாரிக்கப்பட்ட பலர் சாமுவேல் பெற்றியின் தலையை துண்டித்த கொலையாளி என்பவருக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள் பதிவுகளை இட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது. படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியர் நபி பெருமானார் பற்றிய சர்ச்சைக்குரிய கார்ட்டூன்களை மாணவர்களுக்கு காட்டியிருக்கிறார்.
அடுத்த வருடம் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு இந்தியர்களை அனுப்புவது பற்றி சவுதி அரேபியாவின் அறிவித்தலை அடுத்து தீர்மானம் எட்டப்போவதாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. இந்த விடயத்தில் கோவிட்-19 தொடர்பான சர்வதேச வழிகாட்டல்களையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருப்பதாக இந்திய சிறுபான்மை அலுவல்கள் அமைச்சர் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் ஹஜ் யாத்திரை காலம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அனுமதி நடைமுறையை சகல தரப்பினரின் இணக்கத்தோடும் அறிவிக்கப் போவதாக அமைச்சர் கோரியுள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸுக்கான புதிய சிகிச்சை முறைக்கு வித்திடக்கூடிய மூலக்கூற்றை கண்டுபிடித்த 14 வயது மாணவிக்கு $20,000 பணப்பரிசாக வழங்கப்பட்டுள்ளது. டெக்சாஸ் மாநிலத்தின் பிரிஸ்கோ என்ற இடத்தை சேர்ந்த அனிகா ஜெப்ரோலு என்ற மாணவி ஒரு மூலக்கூற்றை வடிவமைத்துள்ளார். இந்த மூலக்கூற்றானது கொரோனா வைரஸில் உள்ள குறித்த வகை புரதத்தை இறுக்கி வைத்து அதனை செயற்பட முடியாததாக மாற்றுகிறது. இது இவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அவர் பல கம்ப்யூட்டர் புரோகிராம்கள் மூலம் அனிகா விளக்கியிருக்கிறார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சு சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள கிராமிய வீதிகள் விரைவாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளதென ராஜாங்க அமைச்சர் ரிமலான்சா அறிவித்துள்ளார். இதன் மூலம் தேயிலை உற்பத்தி மற்றும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் பங்களிப்பு வழங்குவது இதன் நோக்கமாகும். நாடெங்கிலும் உள்ள வீதி வலைப்பின்னரில் 1,00,000 கிலோமீட்டரை அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் கீழ் அக்கரப்பத்தன பொகவந்தலாவை வீதி, டிக்கோயா அக்கரப்பத்தன வீதி, பூண்டுலோயா ஹரோ மேற்பிரிவு வீதி ஆகியன காபட் முறையில் அபிவிருத்தி செய்யப்படும். இதற்குரிய வேலைகள் கடந்த வார இறுதி நாட்களில் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சு சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். முத்தையா முரளிதரன் வாழ்க்கை சரிதத்தை அடிப்படையாக கொண்ட 800 திரைப்படத்தை பொறுத்தவரையில் எல்லாம் முடிந்துவிட்டது என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். தன்னிடம் முரளிதரன் விடுத்த கோரிக்கைக்கு பதிலளிக்கும் விதத்தில் தாம் ட்விட்டரில் பதிவு செய்த வசனம் பற்றி விஜய் சேதுபதி விளக்கம் அளித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முரளிதரன் வாழ்க்கை சரிதத்தை பேசும் திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது என்று சமூக வலைதளங்கள் வாயிலாக விஜய் சேதுபதி மீது கடும் அழுத்தம் தொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் நடிப்பதால் சேதுபதியின் எதிர்கால திரைப்பட வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என கூறி இதிலிருந்து விலகுமாறு முரளிதரன் யோசனை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் விஜய் சேதுபதி தனது ட்விட்டர் பக்கத்தில் நன்றி வணக்கம் என்று பதிவிட்டார். பின்னர் நன்றி வணக்கம் என்றாலே எல்லாம் முடிந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். 800 பட விவகாரம் குறித்து முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது, இனி அதில் பேச ஒன்றுமில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். NSB விங்ஸ் உடன் வலிமை சேர்த்திருங்கள். NSB விங்ஸ் உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். திறன்பேசி உற்பத்தியில் வளர்ச்சி கண்டு வரும் ஷியோமி நிறுவனம் ஸ்மார்ட் போன்களை துரிதமாக சார்ஜ் செய்யக்கூடிய கருவியை அறிமுகம் செய்துள்ளது. இது கம்பி இல்லாமல் மின்னேற்றம் செய்யும் முறையாகும். இதனை பயன்படுத்தும் பட்சத்தில் 4000 மில்லி ஆம்பியர் மின்கலத்தின் 50% 8 நிமிடங்களில் மின்னேற்றலாம். அதனை முழுமையாக மின்னேற்றம் செய்வதற்கு 19 நிமிடங்கள் போதுமானது. ஷியோமி நிறுவனத்தின் பிந்திய உற்பத்தியான MI 10 Pro என்ற திறன்பேசியில் இத்தகைய சார்ஜிங் வசதிகள் இருக்கின்றன. வர்த்தக செய்தி
அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். காத்திருந்தது போதும், மகிழ்ச்சியை அனுபவிக்கும் தருணம் இது. வெற்றி போக்குகள் சாதகமாகும் தருணம் இது. உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்பும் தருணம் இது. உங்கள் முயற்சியாண்மை சாத்தியமாகும் தருணம் இது. உங்கள் கனவுகளுக்கு NSB விங்ஸுடன் வலிமை சேர்த்திருங்கள். தனிமை வர்க்க 2 வருட கடனை 7% வட்டி வீதத்துடன் பெற்றிடுங்கள். 5 லட்சம் ரூபாய் முதல் 10 பில்லியன் ரூபாய் வரை கடன் வசதி. பிணையாளர் ஒருவர் மட்டுமே தேவை. NSB விங்ஸ், உயர்ந்த இலக்குகளை அடைந்திருங்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. பிசினஸ் டீல்ஸ் எல்லாம் இப்போ சிம்பிள். ஒரு சில டாப்ஸை போதும். எப்போதும் செலுத்த எல்லோரும் கனெக்டட். சிறந்த டிஸ்கவுண்ட்ஸ், LOLC ரியல் டைம். பரிவர்த்தனைக்கு மேலதிக கட்டணங்கள் இல்லை. கவர்ச்சிகரமான வட்டி வீதத்துடன் பல்வேறு நன்மைகள். LOLC ஃபைனான்ஸ் ரியல் டைம் ஆப்பினை உடன் டவுன்லோட் செய்யுங்கள். LOLC சேமிப்பு கணக்கிடமிருந்து. பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் இவ்வாண்டு புதிய சாதனை நோக்கி நகர கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் தயாராகிறது. இவ்வாண்டு இதுவரையிலான விற்பனை பிறளவு 259 பில்லியன் ரூபாவாகும். இந்த எண்ணிக்கையானது கடந்த 5 வருட காலம் கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையம் பேணிய சராசரியை விடவும் அதிகமாகும். இவ்வாண்டு விற்பனை பிறளவு 341 பில்லியன் ரூபாவை தாண்டி 2014ஆம் ஆண்டு நிகழ்த்திய சாதனையை முறியடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்ற கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கையினை உங்களுக்கு வழங்குவது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களிலும் மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் உள்ளது. மட்டக்களப்பு, திருகோணமலை, மாத்தறை, ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதியிலும் காற்று அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். அனுசரணை வழங்கியது CIB ஜனஜய வாசனா. 15ஆம் கட்டம் ஆரம்பம். அக்டோபர் 12ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை தெரிவு செய்யப்பட்ட பொருட்களுக்கு 40% வரை கழிவு. இன்றே CIBக்கு வாருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 10 லட்சம் வேலைவாய்ப்புகள் திட்டத்திற்கு நியமன கடிதங்களை வழங்கும் நடைமுறை ஆரம்பமாகியுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதியுதீனை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலாகும் இடங்களில் நாளை உணவு மற்றும் மருந்து விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. நாளாந்தம் 10,000 PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளும் ஆற்றல் உள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. முத்தையா முரளிதரனின் 800 பட விவகாரத்தில் எல்லாம் முடிந்துவிட்டது என நடிகர் விஜய் சேதுபதி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் 14 வயது சிறுமி COVID-19க்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மூலக்கூற்றை வடிவமைத்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.